சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சமோசானாலே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்லேயே ஈஸியாக நல்லா ஹெல்த்தியான இந்த சமோசாவை நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சமோசா சீட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவு மட்டும் போட்டு பண்ணோன்னா ரொம்ப கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லாத்தையுமே மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் உப்பு ரெண்டுமே எல்லா இடமும் படுற மாதிரி மாவு கூட நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு எண்ணெய் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. மாவை இப்படி பிடிச்சோன்னா நமக்கு இப்படி பிடிக்கிறதுக்கு வரணும். இப்படி உடச்சோன்னா அழகாக உடஞ்சி போயிடணும். இந்தளவு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கோங்க. விரவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறமா திருப்பி கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இதை உருட்டி வச்சிடலாம். நல்லா ஒரு உருண்டையாக உருட்டிட்டு இது மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை நல்லா அப்படியே ஊற விட்டுடலாம். மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெயை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தடவிட்டு இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஊறுற டைமுக்குள்ளே நம்ம சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். சமோசா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் 5 பல் பூண்டையும் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட ஒரே ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் நான் காய்கறிகள் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வேக வச்சும் சேர்க்கலாம். நான் வேக வைக்கல, பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறி வெந்துடும். நமக்கு முழுவதுமாகவும் வேக வேண்டாம், ஒரு 50% வெந்தால் போதும். அப்புறம் நம்ம இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போது எண்ணெயும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அப்புறம் ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனால் கம்மியாக எண்ணெய் சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காய்கறிகள் உங்கள் விருப்பம்தான். நீங்கள் இது கூட பீன்ஸ், குடமிளகா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது சேர்த்துக்கலாம். நீங்கள் வேக வைக்காமல் துருவி கூட சேர்த்துக்கலாம். துருவிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பப்போ இந்த உருளைக்கிழங்கை லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் மிளகாய் தூள், கரம் மசாலா எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் சிக்கன் மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் தூளும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலாலே காரம் இருக்கும், அதனால் நான் மிளகாய் தூள் சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே அந்த ஸ்டஃபிங்லேயே நம்ம சமோசா வாசனை சூப்பராக வருது. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம சமோசா ரெடி பண்ணிக்கலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சமோசா சூப்பராக வரும். இது இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் உருட்டி எடுத்து வைப்போம்ல அந்த மாதிரி. நமக்கு 7 உருண்டை கிடச்சிருக்குது. இதை நம்ம பூரி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி திரட்டுற கட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் வச்சு நம்ம பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திரட்டி சதுரமாக கட் பண்ணிவிட்டு நான் தோசைக்கல்லில் போட போகிறேன். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மெல்லிஸாக இதை வந்து நான் திரட்டி எடுத்துக்கிட்டேன். தோசைக்கல்லில் போட முன்னாடியே நான் இதை ஒரு சதுரமாக நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம தோசைக்கல்லில் போட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணோன்னா இந்த சைடில் உள்ளதெல்லாம் வேஸ்ட்டு தான். நம்ம தோசைக்கல்லில் போட முன்னாடியே இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை மாவு கூடயே மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம அழகாக சதுரமாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு ஒரு 30 செகண்டுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுருக்கிறேன். இதில் நம்ம திரட்டி எடுத்து வச்சுருக்கிற மாவை அப்படியே மேலே வச்சிடலாம். அதிக நேரம்லாம் போட வேண்டாம், ஒரு 30 செகண்டுக்கு வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோன்னா சப்பாத்தி மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸாக வந்த உடனேவே நம்ம வந்து இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையுமே ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வந்ததும் நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சுட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம். நம்ம வெறும் மாவுலையே நம்ம வந்து ஸ்டஃபிங் உள்ள வச்சோன்னா நிற்காது ஒழுங்காக. அதனால தான் நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஒரு 30 செகண்டுக்கு போட்டுட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண சமோசா சீட் எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்றா ஈக்குவலாக அடுக்கி வச்சுருக்கிறேன். நம்ம இதை கட் பண்ணிடலாம். இதை நான் அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சமோசா சீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் நல்ல ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட சமோசா சீட் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சமோசா செஞ்சிடலாம். நம்ம சமோசாவை ஒட்டுறதுக்கு ஒரு மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சமோசா சீட்டை அப்படியே வச்சுட்டு இந்த ஓரத்தில் கொஞ்சமாக மைதா பேஸ்ட் தடவிக்கலாம். தடவிட்டு அப்படியே இதை வந்து பாதி அளவுக்கு இப்படி மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு இதை ஒரு கோன் ஷேப்புக்கு நம்ம இதை அந்த கார்னர் மட்டும் நல்லா ஷார்ப்பாக வர்ற மாதிரி இதை வந்து நம்ம கோன் ஷேப்புக்கு இதை திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக பேக்கெட் மாதிரி வந்துடுச்சு. கீழே வந்து நமக்கு ஓட்டை தெரியக்கூடாது, தெரிஞ்சதுன்னா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இது உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் வச்சிடக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த ஓரத்துலேயும் நம்ம மைதா பேஸ்ட்டு தடவிக்கலாம். அப்புறம் இந்த மேலேயும் மைதா பேஸ்ட்டு தடவிக்கலாம். மைதா பேஸ்ட் தேய்ச்சிட்டு இதை அப்படியே நம்ம இதை ஒட்டி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த மேல் பகுதியையும் நம்ம அதே மாதிரி ஒட்டி விட்டுடலாம். அடுத்து இந்த பின்னாடி இருக்கிற பகுதியிலையும் நம்ம மைதா பேஸ்ட் தேய்ச்சிட்டு அதையும் ஒட்டி விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி விட்டாச்சு. பாருங்கள், நம்மளோட சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு சீட்டில் நான் சமோசா செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஓரத்தில் கொஞ்சமாக மைதா பேஸ்ட் தடவிட்டு அதை அப்படியே மடித்து சென்டரில் விட்டுருங்க. இந்த ஓரத்தை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். கோன் ஷேப்புக்கு கரெக்டாக இதை வந்து நம்ம திருப்பிட்டு பாருங்கள், நல்ல பேக்கெட் மாதிரி அழகாக வந்துடுச்சு. இது உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு
எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடணும். ஓரம் எல்லாத்துலேயுமே மைதா பேஸ்ட் தடவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சமோசா சீட்லேயும் சூப்பராக சமோசா ரெடி பண்ணியாச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சமோசா பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோன்னா சம்சா வந்து நிறைய எண்ணெய் குடிச்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகி போயிடும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே சமோசா எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நம்ம சமோசா எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நுரைய எல்லாமே ஓரளவுக்கு அடங்கிருச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம். எல்லா சமோசாவையும் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் எண்ணெயும் குடிக்கவே இல்லை. உடச்சி காமிக்கிற பாருங்கள், எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மொறுமொறுப்பான வெஜிடபிள் சமோசா வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.